வெல்கம் டு குக்கிங் டு கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கிங் டு கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் கருவாடு தொக்கு. கருவாடு தொக்குனா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் நெத்திலி மீன் கருவாடுனா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிடும்போது அப்படியே சூப்பராக இருக்கும். இது எளிமையான முறையில் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கருவாடு தொக்கு செய்யறதுக்கு நம்ம கருவாடை க்ளீன் பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கலாம். நான் 150 கிராம் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். தண்ணி இந்த மாதிரி தளன்னு கொதிக்கணும். கொதித்த தண்ணியில் தான் நம்ம நெத்திலி கருவாடை க்ளீன் பண்ணணும். அப்போ தான் கருவாடை உங்களுக்கு நல்லா சுத்தமாகும். இப்போ பார்த்திங்கன்னா நெத்திலி மீனில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா அந்த கருவாடு நல்லா ஊறி போய் தலை தனித்தனியாக க்ளீன் ஆகிடும். இப்போது இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு நல்லா திக்காக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கருவாடு நம்ம எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாம். இதில் இருக்க தலை வால் எல்லாத்தையும் கிள்ளி போட்டுடுங்க. கருவாடை நம்ம 4-5 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க மண் உப்பு எல்லாம் போய் க்ளீன் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்தாச்சு. நாம் இப்போ கருவாடு தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனை நல்லா சூடு பண்ணுங்கள். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இலை போட்டு தாளிங்க. 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப் தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா தொக்கு மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவையும் கீறி சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மிளகாத்தூள் பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதோட பச்சை வாசனை போகிற வர மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் மிக்ஸி கழுவின தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா தளன்னு கொதிக்கும்போது இதில் இருக்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்க நெத்திலி மீன் கருவாடை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். உப்பு கருவாடில் அதிகமாக இருக்கிறதுனால நான் உப்பு சேர்க்கல. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம கருவாடு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பலன்னு ஜொலிக்குது. இதை நீங்கள் தயிர் சாதம், ரசம் சாதம், பழைய சாதம் கூடயும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும். அப்போ தான் நீங்கள் 2-3 நாள் வச்சு சாப்பிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த நெத்திலி மீன் கருவாடு தொக்கை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குக்கிங் டு கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். Thank you for watching this video. Bye. சமைப்போம், ருசிப்போம்.